வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மகிழ்ச்சியான தகவலுங்க. பேரளம் காரைக்கால் இந்த புதிய பாதை திறக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரக்கு ரயில்கள் மட்டுமே போய் வந்து கொண்டிருந்த இந்த பாதையில் பயணிகள் ரயிலும் இயங்குவதற்கான தேதி அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய ரயில் கிடைத்திருக்கிறது மயிலாடுதுறைக்கு. மயிலாடுதுறையில் இருந்து வேளாங்கண்ணிக்கு ஒரு புதிய பயணிகள் ரயில் இயக்கப்பட இருக்கிறது. ஆனால் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் பெட்டியை பயன்படுத்தி தான் இயக்கப்படுது. ஏன்னா இந்த பெட்டி தான் போய் வேளாங்கண்ணியில் இருந்து சென்னை வரைக்கும் செல்லக்கூடிய கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற இருக்கிறது. ஆக்சுவலாக திருவாரூரில் இருந்து இந்த ரயில் இயக்கி கொண்டிருக்கும் போதே புதிதாக ஒரு ரயில் கேட்டாங்க. ஆனால் இந்த ரயில் திருவாரூர் வழியாக செல்லாததுனால ஒரு வருத்தம் தான். இப்போ இந்த ரயிலானது தினமுமே மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து இந்த பயணிகள் ரயில் மயிலாடுதுறையில் இருந்து மாலை 4:40 மணிக்கு புறப்பட்டு அங்கிருந்து பேரளம் காரைக்கால் வழியாக நாகூர் நாகப்பட்டினம் போய் வேளாங்கண்ணிக்கு அன்று மாலை 7:20 மணிக்கு போய் சேரும். இப்போ இந்த மயிலாடுதுறையில் இருந்து காரைக்காலுக்கு இருக்கக்கூடிய ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையிலிருந்து வரக்கூடிய ரயில் அதுவும் வேளாங்கண்ணி வரைக்கும் செல்ல இருக்கிறது. அதற்கடுத்து இருக்கக்கூடிய ரயில்னா பெங்களூரில் இருந்து இயங்கக்கூடிய பயணிகள் ரயில், அது முன்பதிவு செய்யப்படாத எக்ஸ்பிரஸ் ரயில், அது காரைக்கால் வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறது. அதை தவிர்த்து பயணிகள் ரயில் இல்லாத சூழ்நிலையில் மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து இந்த புதிய ரயில் கிடைக்க இருக்கிறது. அதே மாதிரி மே மாதம் 21ஆம் தேதியிலிருந்து காலை நேரத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து மயிலாடுதுறைக்கு பயணிகள் ரயில் நிரந்தரமாக தினசரி இயக்கப்பட இருக்கிறது. வேளாங்கண்ணியிலிருந்து காலையில் 6:30 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வேளாங்கண்ணியில் இருந்து நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால், திருநள்ளாறு வழியாக மயிலாடுதுறைக்கு காலை 8:40 மணிக்கு வந்து சேரும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக இந்த ரயிலானது மயிலாடுதுறையில் நிறுத்தப்படும். அதற்காகத்தான் இந்த புதிய பயணிகள் ரயில் அப்படிங்கிறது இயக்கப்பட இருக்கிறது. பேரளம் காரைக்கால் வழித்தடம் துவக்கப்பட்டு ஓராண்டுக்கு பிறகு இந்த சேவை அப்படிங்கிறது கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயம்தான். ஏன்னா நம்ம திருவாரூர் போய் சுற்றி வர வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.